ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா. பிரதமர் நடத்திய ரோட் ஷோ. விழா கோலம் பூண்ட அயோத்தி. காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்து செக் வைக்கும் பாஜக. பங்கேற்பதா வேண்டாமா? குழப்பத்தில் காங்கிரஸ். கலைநயத்துடன் கொண்ட தூண்கள். பழம்பெருமையை உணர்த்தும் வகையில் அதே நேரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பரந்து விரிந்த மண்டபங்கள் என அயோத்தியில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளது ராமபிரான் ஆலயம். ராமர் ஆலயம் 54,000 சதுரடி பரப்பளவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வோடு கலந்த ராமபிரான் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ராமர் சிலை பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் தொடர்பான திருப்பணிகள் வரும் ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து அனைத்து வேதங்களின் கிளைகளில் இருந்து 121 அறிஞர்கள் அயோத்திக்கு வருகிறார்கள். இவர்களை வேத மதுநாத் தீட்சித் வழிநடத்த உள்ளார். ராம்லல்லா எனப்படும் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை விழாவை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். அப்போது குழந்தை ராமர் சிலையை பிரதமர் கையில் ஏந்தி நடந்தவாறு எடுத்து சென்று நிறுவ உள்ளார். காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை வழக்கமான சடங்குகள் செய்யப்பட்டு ராமர் சிலை நிறுவப்பட வேண்டிய இடத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி வழிபாடுகள் நடைபெற உள்ளன. இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், ராமர் கோவிலில் ஒலிக்க உள்ள 12 ஆலய மணி மற்றும் 36 பிடிமணி என மொத்தம் 48 மணிகள் தமிழகத்தின் நாமக்கல்லில் தயாராகி உள்ளன. ராமர் ஆலய கும்பாபிஷேகத்தை தேசிய அளவிலான ஆன்மீக விழாவாக நடத்த RSS, இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் திட்டமிட்டு அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் வீட்டிற்கே சென்று அழைப்புதல் கொடுக்கும் பணியில் RSS ஈடுபட்டுள்ளது. அதே வேளையில் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை தேசிய அளவில் பிரம்மாண்ட விழாவாக நடத்தும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், துறவிகள், மடாதிபதிகள், முக்கிய திரைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 5 கோடி பேர் அயோத்தி ராமர் கோயிலை நேரடியாக தரிசிக்க செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அயோத்தி ராமர் ஆலயம் பாஜக அரசியல் வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மக்கள் அறிவர். எனவே இந்த விவகாரத்தில் எந்த தருணத்திலும் பாஜக உறுதியான நிலைப்பாட்டையே எடுத்துள்ளதாக அக்கட்சி தலைவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது மக்களின் உணர்வு என வாஜ்பாய் உறுதிபட தெரிவித்திருந்தார். இதற்கு முத்தாய்ப்பாய் அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். ராமர் கோயிலை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களின் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நவீன வசதிகளுடன் 1400 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த ரயில் நிலையத்திற்கு அயோத்தி தாம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனால் அயோத்தி விழா கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில்தான் அயோத்தி ராமர் ஆலயம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் பாஜக நேரடியாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏனென்றால் ராமர் கோயில் வைத்து பாஜக அரசியல் செய்வதாக காங்கிரஸ் கூறி வந்த நிலையில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராமர் கோயிலுக்கு ஆதரவாக கமல்நாத் போன்றவர்கள் பேசினார்கள். இது காங்கிரசின் இரட்டை நிலைப்பாடு என பாஜக தலைவர்கள் அப்போதே விமர்சனம் செய்திருந்தனர். இந்த நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு முடிவெடுப்பதில் பெரும் குழப்பம் நிலவி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் கும்பாபிஷேகத்திற்கு செல்லாவிட்டால் இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்ற விமர்சனம் எழும் என காங்கிரஸ் அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றால் அயோத்தி பிரச்சனையை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக இதுநாள் வரை கூறி வந்த அரசியல் குற்றச்சாட்டு நீத்து போய்விடும் என்று சில தோழமை கட்சிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடும் என்றும் காங்கிரஸ் மைண்ட் வாய்ஸாக ஒலிக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்தியா கூட்டணியில் உள்ள சில கட்சிகளின் விமர்சனங்களை காங்கிரஸ் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் என்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில தலைவர்களே நினைப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தனது சிறுபான்மை மக்கள் ஆதரவு நிலைப்பாடும் அடிபட்டு போய்விடுமோ என காங்கிரஸ் அஞ்சுவதாகவும்
பேசப்படுகிறது. எனவே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு செல்வதா வேண்டாமா என்ற உச்சகட்ட குழப்பத்தில் காங்கிரஸ் உள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை ஆலோசித்து முடிவு எடுக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவதாகவே கூறப்படுகிறது. இந்த சூழலில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு செல்வது குறித்து காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற $1 மில்லியன் கேள்வியாக மக்கள் மனங்களில் எழுந்துள்ளது.